எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை முடிஞ்சு இப்போ தான் வந்தேன். வந்து குளத்துல போய் மீன் புடிச்சிட்டு வந்திருக்காங்க. அது வந்து உயிர் மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி உயிர் மீன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எங்கேயுமே கிடைக்காது அதிகபட்சம். இங்கெல்லாம் கடல் மீன் தான் அதிகம். கிராமங்கள்ல வந்து இருக்கும். இங்க வந்து எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து மீன் புடிச்சிட்டு கொண்டு வந்து குடுத்தாங்க. அத வந்து கழுவி இப்ப என் பொண்ணு இல்லாதனால வீடியோஸ் எடுக்க ஆள் இல்ல. வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்து உங்களுக்காக நான் காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு லைக் குடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்தாங்க. இந்த இருக்கு பாருங்க. இந்த இருக்கு துள்ளுது. இங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். வச்சாச்சு. தண்ணீல போட்டுருவேன். அந்த மீன் வந்து கழுவுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப செல்லு இருக்கும். நம்ம வந்து வயல்ல பிடிக்கிற மீனா இருந்தாலும் சாரி குளத்துல பிடிக்கிற மீன் அதிகமாவே செல்லு தான் இருக்கும். நம்ம கடல்ல பிடிக்கிற மீன்லாம் அந்த அளவுக்கு செல்லு இருக்காது. இது கிளீன் பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து தண்ணீல வச்சிருக்கேன். நம்ம சாம்பல் இல்லன்னா மண்ணுல போட்டு நல்லா கல்லுல வந்து உரசி நல்லா கழுவணும். 1 பக்கெட் தண்ணி கூட இதுக்கு தேவைப்படும் கழுவுறதுக்கு. இங்க பாருங்க நான் கழுவுறதுக்கு தான் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. அதுவும் என் பொண்ணு இருந்தா கூட ஈஸியா வந்து மீன் கழுவுறத வந்து எடுக்கலாம். என் பொண்ணும் இல்ல. இங்க பாருங்க எப்படி வச்சிருக்கேன்ட்டு. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வந்து இப்படி மண்ணுல வந்து இப்படி போட்டுக்கணும். நல்லா வந்து இப்படி வந்து தேய்க்கணும். நல்லா தேய்ச்சா தான் இந்த செல்லெல்லாம் போகும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருங்க நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா உங்களுக்கு வந்து இங்கே இருக்க முள் வேற குத்திட்டு கையில் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன். தேய்ச்சி முடிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேய்ச்சி முடிச்சுட்டு இன்னும் இதை நறுக்கெல்லாம் செய்யலை. தேய்ச்சி மட்டும் தான் முடிச்சிருக்கேன். சாம்பல் எல்லாம் வச்சு தேய்ச்சி முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த தேய்ச்சி வச்சுருக்கேன்னா இது ஃபுல்லாக இனிமேல் வந்து தேய்ச்சி முடிச்சாச்சா இனிமேல் வந்து இதை ஃபுல்லாக கழுவணும். நறுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவணும். ஃபைனலாக ஃபுல்லாக வந்து கழுவி நல்லா சுத்தமாக எப்படி நல்லா வெள்ளை வெள்ளையாக ஆக்கிட்டோம் பாருங்கள். நல்லா அழகாக கழுவி வச்சு க்ளீன் பண்ணி நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி லாஸ்ட்டாக வந்து நல்லா அலசி முடிச்சாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அழகாக மீன் வந்து கிராமத்தில் பிடிச்ச மீன் பிடிக்க போகிற இடத்துக்கு நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்திருப்பேன். என்னால் எடுக்க முடியல. அது வந்து வீடியோஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் கொடுத்துட்டு கிராமத்து வாழ்க்கையெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.